வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கேப்டன் பதவிய ஏத்து கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள கேப்டன்சி சரியில்ல அப்டின்ற மாரி தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைய எடுத்துட்டாங்க. ஸோ என்ன நடந்தது அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கேப்டன் பதவிய ஏத்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து அனவுன்ஸ் பண்றாரு. 3 முட்டைய வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க நெஸ்ட்டுக்குள்ள. ஸோ தட் இந்த பர்ட்டிகுலர் முட்டையிலிருந்து ஒவ்வொரு முட்டையா வந்து எடுக்கலாம். எப்பப்ப கேப்டன்சி வந்து ஒழுங்கா இல்ல, சரியா இல்ல அப்டின்ற மாரி ஆகுதோ அப்டின்ற மாரி அனவுன்ஸ் பண்றாரு. சரி அப்டின்ற மாரி டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்கு. லைக் இந்த வாரம் எந்தெந்த டீம்ல யார் யாரு அப்டின்ற மாரி. ஸோ அந்த டிஸ்கஷன்ல பெரிய கலவரமே வந்து வெடிக்குது. கேப்டன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கம்முனு அத பார்த்துட்டே இருக்காரு அப்டின்னே சொல்லலாம். அதுக்கு தீர்வு காண்றாரான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஸோ அவங்க சண்ட போடுறத வேடிக்கை தான் பார்க்குறாரு அப்டின்ற மாரி இருந்தது. ஸோ தட் நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சத்யா வந்து ப இந்த மாதிரி நீங்க வந்து ஒருத்தர் கருத்து மட்டும் கேட்காதீங்க. உங்களோட கேப்டனுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல. அத வச்சு டிசிஷன் எடுங்க அப்டின்ற மாரிலும் சொன்னாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் நடக்கவே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கட்டத்தில யாருமே சாப்பிடல கூட. ஸோ சாப்பிடாம இந்த டிஸ்கஷன் போது அப்டின்றனால ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வியர்டா ரியாக்ட் பண்ணத நம்மளாலே பார்க்க முடியுது. அருண் அண்ட் தென் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த எடுத்து சண்ட போடுறாங்க. அண்ட் தென் கம்முனு இருங்கன்னு சொல்லிட்டு நடுவுல ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. முத்துக்குமரன் வந்து கம்முனு உட்காருங்கன்னு சொல்றாங்க. மஞ்சரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலவர பூமியாவே மாறுச்சு லிவிங் ஏரியா அப்டின்னே சொல்லலாம். இன்னும் கேப்டன் வந்து யார் யார் எந்த டீம்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஸோ கேப்டன் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஷன்ல லைக் உங்களோட கருத்து என்ன? இவங்கள அதில போறதில உங்களோட கருத்து என்ன? அப்படின்னு கேட்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. அத வந்து டிஸ்கஷன் போய் டிபேட் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. கேப்டனோட விஷயத்த யாருமே வந்து கேட்காம. ஸோ இந்த பர்ட்டிகுலர் சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷிகா உள்ள வந்து ஒரு முட்டை எடுத்துருவாங்க. கேப்டன் வந்து கண்ட்ரோலா இல்ல. அவரோட கண்ட்ரோல்ல இந்த டீம் வந்து இல்ல. பிக் பாஸ் வீடு இல்ல அப்படின்றத சொல்லி, தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முட்டைய எடுத்து காமிக்கிறாங்க. உடனே எல்லாருமே சைலன்ட் ஆகுறாங்க. ஏன் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் கேப்டன்சி வீக் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அன்பு நிறைந்த வீக்கா இருக்கணும் அப்டின்ற மாரி எல்லாருமே டிசைட் பண்ணாங்க. கேப்டனும் அத வந்து எல்லார்ட்டயும் வந்து சொன்னாரு. பட் அது அப்படியே 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கலவர பூமியா ஆனது வந்து நம்மளுக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்தது. கேப்டனுக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த ஸ்டாப் பண்ணணும் அப்டின்ற ஒரே காரணத்துக்காக, தர்ஷிகா வந்து எடுத்து முட்டைய வந்து காமிக்கிறாங்க. ஸோ நான் ஒரு முட்டைய எடுத்துட்டேன். 3 முட்டை இருந்தது. ஒரு முட்டைய நான் இங்க எடுத்துட்டேன் அப்டின்ற மாரி அவங்க அனவுன்ஸ் பண்றாங்க. கேப்டன் வந்து கண்ட்ரோல் பண்ணல யாரையுமே. அவங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்த சொல்லி அப்படி சொல்றாங்க. ஸோ தட் இந்த பர்ட்டிகுலர் காரணத்த சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கப்சிப்புன்னு அமைதியாயிட்டாங்க. எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் தென் அ ரஞ்சித் சாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட விஷயத்த வந்து சொல்றாரு. கெஞ்சி கேட்கிற மாரி நெறைய விஷயங்கள வந்து சொல்றாரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த நான் வந்து லைக் தர்ஷிகா பண்ணது வந்து நான் வந்து மனமார ஏத்துக்கிறேன். இது வந்து லெசனா எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாரியும் வந்து அவரு சொல்றாரு. ஸோ கேப்டன்சி வந்து ஆரம்பிக்கவே இல்ல அப்படின்ற பட்சத்தில இந்த பர்ட்டிகுலர் சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த முட்டைய எடுத்துருவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இவரோட கேப்டன்சி இந்த வாரம் ஃபுல்லா நிலை நிக்குமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா, அவர் அன்புன்னு சொல்றாரு. பட் மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ப தவிர்த்து மத்தது எல்லாமே பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, டிஸ்கஷன் வர்றப்ப எல்லாருமே வந்து சண்டை போடுற மூட்ல தான் இருக்காங்க. ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்துருச்சு. ஓகே ஒரு முட்டைய எடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா, பேசுங்க, டிபேட் பண்ணுங்க. பட் ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தருக்கு வந்து ஸ்பேஸ் குடுங்க. சண்டைக்கடை மாரி ஒரே டைம்ல எல்லாரையும் வந்து அடிச்சுக்காதீங்க. மத்தவங்கள பேச விடாம பண்ணாதீங்க அப்படின்ற மாரி ரெக்வெஸ்ட்டா வச்சுக்கிட்டாரு. ஸோ ஒரு முட்டை வந்து எடுக்கப்பட்டது. இன்னும் 2 முட்டை இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எவ்வளோ நாள் இவரோட கேப்டன்சி தாங்குது அப்படின்ற மாரி நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.